உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது ஒரு கெமிக்கல். இத சாப்பிட்ற ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நரம்பு மண்டலத்தை செயலிழக்க வச்சிரும். ஐயோ! அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீடாயிடும். ஒரு பாயிண்ட்ல உடம்புல பிளட் போற ரத்த குழாயெல்லாம் வெடிச்சு உடனே டெத்து தான். ஐயோ! இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உடம்புல ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கேக்க சாப்பிட்டுருக்க கூடாது. அப்படி சாப்பிட்டிருந்தா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த மருந்து கலந்த எதை சாப்பிட்டாலும் உடனே அவங்களுக்கு அட்டாக் வந்துடும். ஆனா கொஞ்சம் ஹெல்த்தியா இந்த மாதிரி டிசீஸ் இல்லாதவங்கள இது கொஞ்சம் லேட்டா தான் அட்டாக் பண்ணும். அதனால தான் பாரதி அவ்வளவு நேரம் எந்த சிம்டம்ஸும் இல்லாம இருந்திருக்காங்க. தேங்க்ஸ் டாக்டர், என்னோட உசிரியை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. பாரதி எனக்காகத்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அதி, டோன்ட் வரி, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க அவங்கள போய் பாருங்க, எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. என்ன ஆதி? எதுக்கு பாரதி இப்படி பண்ணீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? அந்த நிமிஷம் உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. ஒவ்வொரு தடவையும் என்னை காப்பாத்தி மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட என்ன கடங்காரன் ஆக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஆதி நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நம்ம 2 பேருக்குள்ள எந்த கணக்கு வழக்கம் இல்ல. சொல்ல போனா நான் என்னோட உயிரை தான் காப்பாத்திருக்கேன். உண்மைதான் பாரதி, இனி இந்த உயிர் உங்களோடது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் எனக்கு வர பிரச்சனை ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு தெரிய வருது. இது எதனாலன்னு பதில தேடி தேடி நானே அழுத்து போயிட்டேன். எதுக்கு பதில் தேடணும்? ஒரு சில விஷயங்களுக்கு நாம எந்த விளக்கமும் சொல்ல முடியாத ஆதி. அதுதான் நம்ம 2 பேருக்கும் நடக்குது. உங்களுக்கு எப்படி பாரதி இந்த விஷயம் தெரியும்? யாரோ 2 பேரு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க குரல் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. ஆனா அவங்க யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது ஆதி. ஆதி, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. தொடர்ந்து உங்களை கொலை பண்ண யாரோ திட்டம் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே அது யாரு, என்ன காரணத்துக்காக இப்படி பண்றாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. உண்மைதான் பாரதி, கண்டுபிடிக்கணும். என் உயிருக்கு ஆபத்து வர எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க என்னை காப்பாத்துறதுக்கு. ஆதி, அது என் கடமை. ஆனா நான் அவ்வளவு சொல்லியும் யாருமே என்ன நம்பல. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பாடப்படுத்திட்டு இருக்கிற விஷயம் அதுதான் பாரதி. தப்பு பண்ணிட்டேன். சாரி பாரதி, நானும் உங்களை நம்பல. நான் நம்பி இருக்கணும். நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில அப்படி பேசுறீங்கன்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு நீங்க சொன்னதை நான் ஏன் கவனிக்காம விட்டேன்னு தெரியல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாரதி. ஐயோ, என்ன ஆதி நீங்க நமக்குள்ள எதுக்கு சாரிலாம்? நீங்களும் நானும் வேற வேற இல்ல. எந்த சக்தியாலையும் உங்களையும் என்னையும் எப்பவும் பிரிக்கவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் உங்க உயிரை பணைய வச்சு என்ன நீங்க காப்பாத்துறீங்க. ஏன் பாரதி, நீங்க உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? என்ன பத்தி யோசிக்கதான் நீங்க இருக்கீங்களே. இனிமே இந்த குடும்பத்தோட சங்காத்தியமே நமக்கு தேவையில்லை. இங்க எல்லாருமே தப்பா இருக்காங்கம்மா. யார நம்பி இனியும் உன்னை விட்டுட்டு போக நான் தயாரா இல்லம்மா. நீ கிளம்பு.
உனக்கு இந்த கல்யாணமே வேணாம். கடைசி வரைக்கும் என் வீட்டுல என் மகளாவே இருந்துட்டு போயிடுமா. இல்ல மாமா, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எம்மாடி, என்ன சொல்ற? என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்களம்மா. ஏமா உனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொல்ற? ஆதிக்கு நான் தேவை மாமா. உண்மையை சொல்லணும்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட, அவ்வளோ ஏன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட என் மனசுல இந்த கல்யாணம் வேணுமா வேணாமாங்கிற குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த குழப்பம் சுத்தமா தீர்ந்து போச்சு மாமா. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும், நடந்தே ஆகணும். நடக்கும் மாமா. ஏமா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இங்க நடந்ததெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. நீ ஒருத்தி மட்டும் ஆதித்தம்பி உசுருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் கூட உன்னை அடிச்சாங்க, உன்னை தப்பு தப்பா பேசுனாங்க. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க முடியும்? ஆதித்தம்பியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உண்மைதான் மாமா. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஆதிக்கு நான் தகுதி இல்லாதவ, இந்த வீட்ல இருக்கவும் தகுதி இல்லாதவன்னு சொல்லிருக்காங்க. தமிழுக்கு இந்த இடம் சரியா வருமா? என்னால நிம்மதியா இருக்க முடியுமான்னு எல்லாமே நான் யோசிச்சிருக்கேன் மாமா. ஆனா இப்ப எதை பத்தியும், இவங்க யார பத்தியும் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு இப்போ ஆதி முக்கியம். ஆதியோட தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டே இருக்கு. யாரோ தொடர்ந்து ஆதிய கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் அதான் நடந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப சுயநலமா என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு என்னால அவரை விட்டுட்டு வர முடியாது மாமா. நான் இனிமே ஆதி கூட தான் இருக்க போறேன். அவர் கூடவே இருந்து அவருக்கு எதுவும் நடக்காம பாத்துக்க போறேன். நான் இருக்கிற வரைக்கும் என்ன மீறி ஆதியை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.